ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரு பழங்கால கோயிலில் பல வருஷமாக ஒரு கதவு மூடப்பட்டுருக்கு. அந்த கதவை திறந்தா மிகப்பெரிய புதையல் ஒன்று கிடைக்கும், மிகப்பெரியான ஒரு செல்வங்கள் அதில் கிடைக்கும். விலை மிகுந்த ரத்தினங்கள், வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி இது எல்லாமே கிடைக்கும். அதோட மதிப்புகள் மட்டுமே கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற நகைகள் எல்லாமே கைப்பற்றணும் அப்படின்னு அப்போ இருக்கிற பிரிட்டிஷில் இருந்தே இந்த ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு கதவை திறக்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கதவை திறக்க முயற்சி பண்ணால் அந்த கதவுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சந்திரமுகி மாதிரி இருக்கிற பாம்புகள் கொத்துறதுக்கு தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அறை ஃபுல்லாகவே விஷ வாயுகளை நிரப்பி இருக்காங்க. அந்த ஒரு கதவை திறந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், அன்னைக்கு தான் இந்த உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டோர், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு டோரை திறந்தா இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் மறைஞ்சு இருக்கு. ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கதவு தான் இந்த ஒரு கதவுன்னு சொல்லி போன வாரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் இது இருந்தது. பட் இன்னைக்கு இந்த ஒரு கதவை திறந்து இதோட 5 நாள் ஆகுது. இந்த கதவுக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது, உண்மையிலே புதையல்கள் இருந்ததா, இந்த கதவு திறந்ததுனால அடுத்து உலகம் அழிய போகுதா அப்படின்றது பல ஒரு கேள்விகளுக்கான ஒரு விடையை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, என்ன இருக்குது இந்த டோரில், இந்த டோரை திறந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கான பொக்கிஷங்கள் இருந்தது, அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி சில விஷயங்கள் அந்த கதவை திறந்தவங்க பார்த்தாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டடாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஸோ வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க முடியும் இந்த ஒரு சேனல் மூலயமா. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த மிஸ்டரிஸான ஒரு கதவு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பல கதவுகள் இருக்குது. அதே போல் ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கிற பத்மநாப சாமி கோயிலில் இதே போல் ஒரு மிஸ்டரிஸான ஒரு 3 கதவுகள் இருக்குது. அந்த 3 கதவுகளில் ஒரு கதவுகள் மட்டும் திறந்தாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட. அந்த ஒரு கதவுல மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ புதையல் தெரியுமா இருந்தது? 1.25 lakh crores, அதாவது 1.25 லட்சம் கோடிகள் அளவுக்கான ஒரு வேல்யூ மதிப்பான தங்கங்கள், வைரங்கள், வெள்ளி இது எல்லாமே இருந்தது ஒரு கதவை திறந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதே போல் அதே கோயிலில் இன்னும் 2 கதவுகள் இருக்குது. அதில் எத்தனை லட்சம் கோடிகளோட புதையல் இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இதே ஒரு சினாரியோ தான் இப்போது ஒடிசாவில் நடந்திருக்கு. ஸோ ஒடிசாவில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒன்று கட்டப்படுது. அதுதான் பூரி ஜெகநாத கோயில். ஸோ இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டரிஸான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்டுக்கதைகள் கூட சொல்லலாம். என்னென்னா, இந்த பூரி ஜெகநாத கோயிலுக்குள்ளே ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த அறையில் 2 சேம்பர்ஸ் இருக்குது. அதாவது 2 உள்ள ஒரு அறைகள் மாதிரி, ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அதில் இன்னும் உள்ளே இருக்கிற ஒரு ரூமை நம்ம திறக்கவே கூடாது. அதை திறந்தா உலகம் அழிஞ்சு போயிடும். மிகப்பெரிய ஒரு பாம்புகள்லாம் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. விஷவாயு நிறைஞ்ச அங்கே கெமிக்கல்ஸ்க்கான ஒரு ஸ்மோக் உள்ளே இருக்குது. அது போனால் யாராக இருந்தாலும் செத்துருவாங்க. அதுக்குள்ளே தான் மிகப்பெரிய ஒரு புதையல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த கோயிலை சுற்றி, அந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் இடையில இருந்தது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே பாலிடிக்ஸாக மாறிச்சு. இந்த ஒரு விஷயத்தை எல்லா எலெக்ஷன்லையுமே அந்த ஒரிசால நிற்கிற அந்தந்த கட்சிகள், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி இந்த ஒரு பூரி ஜெகநாத கோயிலோட இருக்கிற சீக்ரெட் சேம்பரை நான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா மாதிரி எல்லா கட்சிகளுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு சீக்ரெட் சேம்பர் இருந்துட்டு இருந்தது. இது என்ன நடந்ததுன்னா, ஒடிசால இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதில் ஜெயிச்ச ஒரு கட்சி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பண்ண அந்த ப்ரொபகண்டாவில் இந்த மாதிரி பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற சீக்ரெட் சேம்பரை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா உடனே இந்த பூரி ஜெகநாத கோயிலில் இருக்கிற சேம்பரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னதான் இருக்குன்றது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த பூரி ஜெகநாதர் கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எப்படி இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக கட்டினாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட
மகாபாரதத்தில் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னாக்கா, ஸோ மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுற கடவுளோட அவதாரம் வந்துட்டு இருந்திருந்தார். அவரை வந்துட்டு ஒரு அம்பு வந்துட்டு ஒருத்தன் ஏதி ஸோ அவங்க கிருஷ்ணரை வந்துட்டு கொன்னுடுறாரு. ஸோ ஸ்பாட்லேயே வந்துட்டு கிருஷ்ணர் இறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு கிருஷ்ணரோட உடம்பை வந்துட்டு தகனம் பண்ணுறாங்க பாண்டவர்கள். ஸோ இந்த பாண்டவர்கள் தகனம் பண்ணதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணரோட உடலை எரிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, பாண்டவர்கள் வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த எரிச்ச இடத்துல வந்துட்டு ஒரு வேடன் ஒருத்தர் வராங்க. ஸோ அந்த வேடன் வரும்போது வந்துட்டு என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த எரிச்ச இடத்தை அப்படியே கொஞ்சம் லைட்டாக தள்ளி பார்க்கும்போது உள்ள ஒரு இதயம் வந்துட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்தாரு. ஸோ அந்த வேடனுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக ஆச்சு. இந்த மாதிரி இவர் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, அப்போ இந்த இதயம் துடிக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் என்ன பண்ணுறான்னா, அந்த இதயத்தை அழகாக எடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா, கடலில் இருக்கிற ஒரு கட்டு மரத்தில் வந்துட்டு அதை அனுப்பி விட்டுறான். ஸோ அந்த ஒரு கட்டுமரம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒடிசாவில் போய் சேருது. அந்த ஒடிசாவில் வந்துட்டு பாண்டியா கிங் கிட்ட போயிட்டு சேருது. அந்த பாண்டியா கிங் யார் அப்படின்றது பார்த்தோன்னா இந்திரயும்னா. ஸோ இந்த இந்திரயும்னா வந்துட்டு இந்த ஒரு இதயம் வந்துட்டு கண்டினியூஸாக துடிக்கிறத பார்த்துட்டு இதை வச்சு நம்ம ஒரு கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி ஒரு ஒடிசாவில் வந்துட்டு இந்த இதயத்தை வச்சு ஒரு கோயில் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த கோயிலில் 3 கடவுகளை முக்கியமான ஒரு கடவுகளை வைக்கிறாங்க. அந்த 3 கடவுளில் ஒன்று கிருஷ்ணா, 2வது வந்துட்டு சுபத்ரா, 3வது வந்து பலராமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 3 முக்கியமான கடவுகளை மையப்படுத்தி அந்த ஒரு கோயில் வந்துட்டு கட்டப்படுது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பூரி ஜெகநாத கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சது. இந்த இந்திரயும்னா வந்துட்டு வெறும் கோயில் மட்டும் தான் ஒரு பெரிய அளவில் கட்டுறாரு. அதுக்கு அப்புறமா இந்த கோயில் யாரோட கண்ட்ரோலுக்கு போகுதுன்னா, கங்கா கிங் அப்படின்னு சொல்லப்படுற, கங்காவோட ராஜா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் கைக்கு போகுது. அவர் வந்துட்டு இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை வந்துட்டு இன்னும் மிக பெருசாக ஒரு டெவலப் பண்ணி என்ன பண்ணான்னா, அந்த கோயிலுக்குள்ள ஒரு 2 சேம்பரை வந்துட்டு உருவாக்குறாரு. அந்த 2 சேம்பரில் என்னன்னா, ஒன்று அவுட்டர் சேம்பர், இன்னொன்று இன்னர் சேம்பர். இந்த அவுட்டர் சேம்பரில் ஒரு 3 அறை, இன்னர் சேம்பருக்குள்ள ஒரு 3 அறை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 அறை இருக்கு. ஸோ இந்த அவுட்டர் சேம்பர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, கடவுள்களோட அந்த கடவுளுக்கு போடுற அந்த ஒரு நகைகள் வந்துட்டு அவுட்டர்லேயே இருக்கணும். இன்னர் சேம்பரில் வந்துட்டு ரொம்ப மிக விலை உயர்ந்த தங்க நகைகள், வைரம், வைடூரியம், ரத்தினம் இருக்கிற எல்லா மிக பெருசாக ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்னர் சேம்பர் உள்ள பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லி கங்கா கிங் அப்படின்ற ஒரு ராஜா ஒரு உத்தரவு போட்டார். ஸோ அதே போல் 2 சேம்பர் கட்டப்பட்டு பூரி ஜெகநாத கோயிலுக்குள்ள அதை வந்துட்டு அந்த சேம்பர் சீக்ரெட் சேம்பராகவும் மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, 1905 பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவை ஆள்றாங்க. 1905 பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்துட்டு பிரிட்டிஷ் கண்ணில் வந்து படுது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற புதையல்களுமே பிரிட்டிஷ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வெறும் அவங்க பிரிட்டிஷ் வந்து அவுட்டர் சேம்பரை மட்டும் தான் பார்த்தாங்க. இன்னர் சேம்பர்ன்ற ஒரு விஷயம் அப்போது சரியான ஒரு சாவிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணி அவுட்டர் சேம்பரை மட்டும் பார்க்க வச்சாங்க. அப்போது முதல் முறையாக வந்துட்டு வெளியாட்களுக்காக வந்துட்டு அது ஓப்பன் பண்ணப்பட்டது. ஸோ திரும்பியும் வந்துட்டு 2வது முறை திறக்கப்படுது. ஸோ 1926 வந்து திரும்பி இதே ஜெகநாதர் கோயிலோட சீக்ரெட் சேம்பர் திறக்கப்படுது. ஸோ இதை தொடர்ந்து 3வது வாட்டி 1978 இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமா முதல் வாட்டி வந்துட்டு திறக்கப்படுது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது 3வது தடவை திறக்கப்படுது. 1978க்கு அப்புறமா இந்த ஒரு சேம்பர் 2024 தான் திறக்கிறாங்க. பட் 1978 ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஒரு பூரி ஜெகநாதர் கோயிலில் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, 1978 இந்த ஒரு அவுட்டர் சேம்பர்ஸை வந்துட்டு திறக்கும் போது அதில் இருக்கிற நகைகள் எவ்வளோ அப்படின்றது வந்துட்டு 1978 வந்துட்டு கணக்கு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு கணக்கு 70 நாள் வரைக்கும் வந்துட்டு எண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களாம். அந்த தங்க நகைகளோட ஆபரணங்கள், உள்ளே இருக்கிற வைரம், வைடூரியம் இது மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 மாதம் வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. அப்போது 1978 இது வரைக்குமே எவ்வளோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த கணக்கெடுப்பு படி வந்துட்டு எவ்வளோ இருக்குது தங்க நகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 454 கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருந்திருக்கு. இதோட வெயிட் மட்டுமே எவ்வளோனா கிட்டத்தட்ட 130 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. இதுவே வெள்ளியோட பொருட்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 293 நகைகள் இருந்திருக்கு, வெள்ளி நகைகள். அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 கிலோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே கிராம் கணக்கு இல்லைங்க, சவரன் கணக்கு இல்லை, எல்லாமே கிலோ கணக்கு. கிட்டத்தட்ட கோல்டு வந்துட்டு ஒரு 130 கிலோ, வெள்ளி வந்துட்டு ஒரு 230 கிலோ. ஸோ இந்த அளவுக்கு 1978 70 நாள் உட்கார்ந்து கணக்கெடுப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே ரெக்கார்டு
இதுக்கு அப்புறமா திறக்கப்படவே இல்லை. ஏன் திறக்கப்படலை அப்படின்னாக்கா பொதுமக்கள் வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கான ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குன்னா இது உண்மையிலே அப்படி தான் இருக்கா, இல்லை வேறு யாராச்சும் கையாண்டுட்டாங்களா, இல்லை இந்த கவர்மெண்ட்டோ இல்லை கோயிலில் இருக்கிற ஆட்கள் யாராச்சும் வந்துட்டு இதை யாராச்சும் திருடிட போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு சேம்பர் ஓப்பன் பண்ணி நகைகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள், இல்லைனா டூப்ளிகேட்டாவது யாராவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பல தடவை ரெக்வஸ்ட் வச்சாங்க. பட் 1978 அப்புறமா இது ஒரு வாட்டி கூட திறக்கவே படலை. இது ஏன் திறக்கப்படலை அப்படின்னு சொல்லி கோவில் சைட்லையுமே கவர்மெண்ட் சைட்லையுமே வந்துட்டு பார்க்கும்போது கோவில் சைடில் இதுக்கு 3 சாவி, அந்த 3 சாவியில் 2 சாவி தொலைஞ்சிடுச்சு, ஒரு சாவி கலெக்டர் கிட்ட இருக்குது, பூரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பூரி கலெக்டர் கிட்ட போய் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு சாவி என்கிட்டயுமே இல்லை, என்கிட்டயுமே தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 3 சாவியுமே தொலைஞ்சு போச்சு. ஸோ இதை திறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பதிலை தான் வந்துட்டு அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. இது அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஸோ பல போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களுக்கு அப்புறமா இது பாலிடிக்ஸாக மாற ஆரம்பிச்சது. இந்த ஒரு பாலிடிக்ஸ் மாறும்போது எவ்ரி 5 வருஷத்துக்கும் இந்த ஒரிசாவில் இருக்கிற இந்த பூரி அப்படின்ற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த பிரச்சாரத்துக்கு அப்படின்றது வந்தாங்கன்னா இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் சேம்பரை நான் கண்டிப்பாக வந்துட்டு வெளிப்படுத்தி மக்களுக்கு இவ்வளோ தங்க நகைகள் இருக்குது, அது இன்னும் பத்திரமா தான் இருக்குதுன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டாவே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஒரு விஷயத்தை. ஸோ அதே தான் இந்த வருஷமும் நடந்தது எலெக்ஷனில். ஸோ அதே போல் திறந்ததுக்கு அப்புறமா கூடவே இன்னர் சேம்பரையுமே திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சாங்க. பட் இந்த இன்னர் சேம்பரை திறந்தால் உள்ள பாம்புகள் கொத்த வரும், அதுக்கப்புறம் விஷவாயுகள் இருக்கும், அதே போல் பூமி அழிஞ்சி போயிடும் அப்படின்றது பல மித்துகள் இன்னர் சேம்பருக்குள்ளே இருந்தது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இதுவும் சேர்த்து நம்ம உடைச்சி என்ன தான் இருக்குன்றது பார்த்துடலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்துட்டு அந்த ஒரு சீக்ரெட் சேம்பர், இன்னர் சேம்பர் அவுட்டர் சேம்பர் ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணணும். அந்த ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த ஸ்னேக் கேச்சர்ஸ் இருக்காங்க, பாம்பு பிடிக்கிறவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸை வந்துட்டு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. வைல்டு ஃபாரஸ்ட் டீம் இருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அவங்கள வந்துட்டு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சில போலீஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறமா கலெக்டர் இருந்தார், அப்புறமா ஜட்ஜஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஹெட்டாக இருந்தார். அதுக்கு அப்புறமா கோயில் நிர்வாகிகள், அதுக்கப்புறமா சில பொதுமக்கள், இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த ஒரு கோயிலுக்குள்ளே போனாங்க. பட் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சேம்பரை ஓப்பன் பண்ணோம். அதுக்கான ஒரு சில வழிபாடுகள் இருக்குன்னு சொல்லி அந்த வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 12 மணிக்கு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக அந்த 3 பூட்டை உடைச்சதுக்கப்புறம் 1.5 மணிக்கு மதியானம் நேரத்தில் அந்த அவுட்டர் சேம்பரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஏற்கனவே எண்ணி வச்ச அதே மாதிரியான நகைகள் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா இன்னர் சேம்பரையுமே ஓப்பன் பண்ணாங்க. இந்த இன்னர் சேம்பரில் தான் இந்த திறக்கவே கூடாதுன்ட்டு முடிவில் இருந்த ஒரு ஃபைனலாக இருந்த ஒரு கதவு அன்னைக்கு திறக்கப்பட்டதுமே உள்ளே ஏதாச்சும் பாம்புகள் வருமா அப்படின்றது பார்த்தா எதுவுமே வரலை. உள்ள விஷவாயுகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஸோ நகைகள் ஏதாச்சும் திருடு போயிருக்கான்னு பார்த்தா அதுவுமே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்குது. பட் இன்னர் சேம்பரில் இருக்கிற நகைகள் எவ்வளோன்றது எண்றதுக்கான நேரங்கள் இப்போ இல்லை. அதுக்கு தனியாக ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் எண்றோம் இன்னர் சேம்பரில் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. ஸோ அவுட்டர் சேம்பரில் மட்டும் ஆல்ரெடி 1978 எண்ணப்பட்ட அந்த ஒரு தங்க நகைகள் அப்படியே இருக்கான்றது. இதுக்கப்புறமா அவுட்டர் இன்னர் 2 நகையுமே சேர்த்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு எண்ணிக்கை எப்போ நடக்கும்ன்றது இன்னும் வரைக்கும் தெரியல. பட் இப்போது நான் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு 50-60 வருஷமாக வந்துட்டு ஒரு கதவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரீஸை வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் உடைச்சி இந்த உலகமே அழிஞ்சிரும், பாம்புகள் வெளியில் வரும், விஷவாயுகள் வந்தால் ஊர் மக்கள் எல்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு கோயிலில் இருக்கிற அந்த கதவு திறக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது எதுவுமே நடக்கலை, இந்த உலகமும் இது வரைக்கும் அழியலை அப்படின்றது தான் நிதர்சனம். ஸோ இதுதான் பூரி ஜெகநாதர் கோயில் திறக்கப்பட்ட ஒரு கதை. ஸோ இது வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸாக இருந்த ஒரு விஷயத்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ண வச்சாச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா எல்லாருமே எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பத்மநாப சுவாமி கோயில் அதில் இருக்கிற 2வது கதவையும் 3வது கதவையுமே சீக்கிரமாக திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுது. பட் எனக்குமே அந்த ஒரு கிரேஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த கிரேஸ் இருந்தால்
கமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.